பிரதமர் நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு உரையாற்றினார். அதன் நேரலை காட்சிகளை தற்போது பார்த்து வந்தோம். நாளை அமலுக்கு வரும் புதிய ஜிஎஸ்டி வரிமுறை குறித்து பிரதமர் நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு உரையாற்றினார். நவராத்திரி முதல் நாளில் ஜிஎஸ்டி சீர்திருத்தம் அமலுக்கு வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்திருக்கிறார். ஜிஎஸ்டி சீர்திருத்தம் மூலம் வியாபாரிகள், தொழில் செய்வோர் உள்ளிட்டோர் பயனடைவர் எனவும், ஜிஎஸ்டி வரி குறைப்பால் நாட்டு மக்களின் சேமிப்பு அதிகரிக்கும் எனவும் பிரதமர் தெரிவித்திருக்கிறார். இது குறித்தான முழு விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் மாணிக்கம். மாணிக்கம், விவரங்கள். பிரதமர் நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு ஆற்றிய உரையில் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். அதில் மிக முக்கியமாக நாட்டு மக்கள் சுதேச பொருட்களை வாங்க வேண்டும் என்பதற்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் எனவும், உள்நாட்டு தயாரிப்பு பொருட்களை வாங்குவதை பெருமையுடன் மக்கள் சொல்ல வேண்டும். இந்தியாவினுடைய ஒவ்வொரு வீடுகளும் உள்நாட்டு பொருட்களை வாங்கக்கூடியது என்ற பெருமையுடன் அவர்கள் சொல்ல வேண்டும் என்பதை அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் நாட்டின் மக்களுக்கு நாளையிலிருந்து புதிய ஜிஎஸ்டி சீர்திருத்தம் என்பது நடைமுறைக்கு வரும் என்பதை சொல்வதாகவும் பிரதமர் குறிப்பிட்டிருக்கிறார். நாளை நவராத்திரி தொடங்கக்கூடிய நாட்களில் இந்த புதிய சீர்திருத்தமானது அமலுக்கு வர இருப்பதாக குறிப்பிட்டிருக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி, புதிய ஜிஎஸ்டி சீர்திருத்தத்தின் மூலமாக நாட்டு மக்களுடைய அன்றாட தேவையான பொருட்களுடைய விலை மலிவாக கிடைக்கும் எனவும், பல்வேறு பொருட்கள், அத்தியாவசிய பல்வேறு பொருட்களுடைய விலை கணிசமாக குறையும் எனவும் பிரதமர் தெரிவித்திருக்கிறார். மேலும் 5% மற்றும் 18% என்று 2 அடுக்குகளை கொண்ட புதிய சீர்திருத்த வரிகளின் மூலமாக இதுவரையிலும் பல்வேறு பெயர்களில் வசூலிக்கப்பட்டு வந்த மறைமுக வரிகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருப்பதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்திருக்கிறார். மேலும் நாட்டு மக்களுக்கு 2 நன்மைகளை இந்த அண்மை காலத்தில் செய்திருப்பதாக பிரதமர் குறிப்பிட்டிருக்கிறார். ஒன்று, வருமான வரி உச்சவரம்பிலிருந்து விலக்களித்து ஆண்டுக்கு 12 லட்சம் ரூபாய் வருமானம் ஈட்டக்கூடிய தனிநபர்களுக்கு வருமான வரியிலிருந்து விலக்கு என்று புதிய வருமான வரி சட்டத்தின் மூலமாக அவர் சொன்னதை ஒரு நன்மையாகும். மற்றொன்று, இந்த ஜிஎஸ்டி வரி திருத்தத்தின் மூலமாக 2வது நன்மையாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். கடந்த சுதந்திர தினத்தினுடைய விழாவில் அவர் உரையாற்றும் பொழுது நாட்டு மக்களுக்கு ஒரு நன்மையான ஒரு செய்தி வந்து சேரும் எனவும், தீபாவளி பரிசாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் அவர் அறிவித்த சில நாட்களுக்குள்ளாகவே மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் புதிய வரி சீர்திருத்தம் மேற்கொள்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தார். அதன் மூலமாக நாட்டு மக்களுக்கு பிரதமர் சொன்ன அந்த தீபாவளி பரிசு என்பது புதிய வரி சீர்திருத்தம் என்பது நாட்டு மக்களுக்கு தெரிய வந்திருந்தது. அதுவும் குறிப்பாக வரி அடுக்குகள் 5, 18, 28 என்று இருந்தது. அந்த வரி அடுக்குகள் எல்லாம் குறைத்து 5, 18 என்று 2 வரி அடுக்குகளுக்குள்ளாக மொத்த வரிகளையும் கொண்டு வருவதன் மூலமாக ஒற்றை நாடு ஒற்றை வரி என்ற முழுமை பெறக்கூடிய ஒரு கனவை நோக்கி இந்தியா நகர்வதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் சிறு குறு தொழில் நிறுவனங்கள் இதன் மூலமாக வளர்ச்சி பெறும் எனவும், உள்நாட்டு உற்பத்தி பொருட்களை வாங்குவதன் மூலமாக உள்நாட்டு பொருளாதாரம் வளர்ச்சியடையும் எனவும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக ஜிஎஸ்டி வரி குறைப்பு என்பது ஒரு சேமிப்பின் திருவிழாவாக நாட்டு மக்கள் கொண்டாடக்கூடிய தருணம் என்பதை குறிப்பிட்டிருக்கூடிய நரேந்திர மோடி, ஜிஎஸ்டி சீர்திருத்தம் மூலமாக வியாபாரிகள், தொழில் செய்வோர், பெண்கள், விவசாயிகள், நடுத்தர மக்கள் என்று பல்வேறு தரப்பட்ட மக்கள் நாடு முழுவதும் பலன் பெறக்கூடிய வகையிலான ஒரு சீர்திருத்தமாக இது அமைக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் அவர் தெரிவித்திருக்கிறார். ஜிஎஸ்டி குறைப்பு முதலீட்டை ஊக்குவித்து நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சியை அதிகரிக்கக்கூடிய ஒரு வகையில் அமைந்திருப்பதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் நாட்டினுடைய வரி விகித முறைகள் என்பது தற்பொழுது 2 அடுக்குகளாக குறைக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்பாக 4 அடுக்குகளாக இருந்தது. தற்பொழுது 2 அடுக்குகளாகவும், மற்றொன்று 40% என்பது ஒரு சிறப்பு வரியாகவும் இருக்கிறது. அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் அன்றாடம் மக்கள் பயன்படுத்தக்கூடிய பொருட்களுடைய விலை 2 ஜிஎஸ்டி அடுக்குகள் மூலமாகவே இனி வாங்க முடியும். ஒன்று 5%, மற்றொன்று 18%. இந்த போன்ற 2 அடுக்குமுறை கொண்ட ஜிஎஸ்டி சீர்திருத்தத்தின் மூலமாக இந்த புதிய இந்தியாவில் வெளிநாட்டு அந்நிய முதலீடுகள் நேரடியாக இந்தியாவுக்கு வரக்கூடிய அந்நிய முதலீடுடைய விகிதம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும், அந்நிய முதலீட்டுடைய ஈர்க்கக்கூடிய திறன் தற்போது அதிகரித்திருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். மேலும் உள்நாட்டு உற்பத்தியை மேலும் இதன் மூலமாக அதிகரிப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருப்பதாகவும் பிரதமர் தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே இந்த புதிய வரி சீர்திருத்த முறையின் மூலமாக மத்திய அரசுக்கு கிடைக்கக்கூடிய வரி வருவாயில நேரடியாக 2 லட்சம் கோடி வரையிலும் இழப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக மத்திய நிதி அமைச்சகம் தகவல் தெரிவித்திருந்தது. ஆனால் அதையெல்லாம் மத்திய அரசு பொருட்படுத்தவில்லை. நாட்டு மக்கள் கைகளில் பணம் புழக்கம் என்பது அதிகரிக்க வேண்டும், பொருளாதாரம் வலுவடைய வேண்டும். குறிப்பாக உள்நாட்டில் உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கக்கூடிய வகையில
பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்து வருவதற்கு இது ஒரு வகையில் உந்து சக்தியாக இருக்கும் என்பதெல்லாம் மத்திய நிதி அமைச்சகம் தெரிவித்திருந்த ஒரு கருத்தாக இருந்தது. மேலும் மத்திய நிதி அமைச்சகம் கொடுத்திருந்த அந்த தகவல்கள் படி இந்த புதிய வரி சீர்திருத்தம் என்பது நாட்டு மக்களில் குறிப்பாக நடுத்தர மக்களுக்கு அதிக அளவில் சேமிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வரி விகிதமாக இருக்கும் என்பதுதான் நிதி அமைச்சகம் கொடுத்திருந்த தகவல். அந்த தகவல்களை மேற்கோள் காட்டி பேசியிருக்கக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி தற்சார்பு நிலையை அடைவது வளர்ச்சி அடையக்கூடிய இந்தியாவுக்கான மிக முக்கியமான அம்சம் என்பதனால் இந்த புதிய சீர்திருத்தம் அதற்கு பயனளிக்கும் எனவும் தெரிவித்திருக்கிறார். நடுத்தர மக்களும் இளைஞர்களும் அதிக அளவில் இதனால் பயனடையக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். மேலும் இந்திய பொருளாதாரத்தின் புதிய அத்தியாயம் நாளை முதல் தொடங்குவதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்திருக்கிறார். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசு இதுவரையிலும் 25 கோடி மக்களை வறுமையிலிருந்து மீட்டிருப்பதாகவும் ஆண்டுக்கு 12 லட்சம் ரூபாய் வரையான வருமானத்துக்கு வரிவிலக்கு அளிக்கப்பட்டிருப்பதாகவும் ஒவ்வொரு தனிநபருடைய வருமானத்தை அதிகரிப்பதற்கும் நாட்டினுடைய பொருளாதாரத்தை வளர்ச்சியடை செய்வதற்கும் தற்சார்பு பொருளாதாரத்தை கொண்டு நாடாக இந்தியாவை வளர்ச்சியடை செய்வதற்குமான பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டிருப்பதாகவும் அந்த அத்தியாயத்தினுடைய ஒரு புதிய அத்தியாயமாக இந்த புதிய சீர்திருத்தமான வரி அமலுக்கு வருவதாகவும் பிரதமர் தெரிவித்திருக்கிறார். மேலும் உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படக்கூடிய இந்த பொருட்கள் இந்தியாவினுடைய முக்கியத்துவத்தை உலக அரங்கில் முன்னிலைப்படுத்தக்கூடிய அம்சமாக இடம்பெறும் என்பது நம்பிக்கையும் அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் அந்த வகையில உள்நாட்டு மக்கள், இந்தியாவை சேர்ந்த மக்கள் இந்தியாவினுடைய பொருட்களை பயன்படுத்துவதற்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும். நாட்டினுடைய பொருள் வாங்கக்கூடிய அந்த பொருள் என்பது உள்நாட்டில் உற்பத்தி செய்த பொருளாக இருக்க வேண்டும் என்பதை ஒவ்வொரு குடும்பத்தினரும் உறுதியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை பிரதமர் வலியுறுத்தியிருக்கிறார். மேலும் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட பொருட்களை மிக பெருமையுடனும் பெருமிதத்துடனும் இந்தியர்கள் வாங்க வேண்டும் என்பதையும் அவர் அழுத்தம் திருத்தமாக நாட்டு மக்களுக்கு தனது வேண்டுகோளாகவும் வைத்திருக்கிறார். பிரதமருடைய தீபாவளி பரிசாக புதிய சீர்திருத்த முறையானது அமலுக்கு வரும் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அதே போன்று நாட்டு மக்கள் அவருக்கு வேண்டிய அளவிலான ஒத்துழைப்பு என்பதே உள்நாட்டு பொருட்களுக்கான அந்த பொருட்களை வாங்குவதற்கான முன்னுரிமை என்பதுதான் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்திருக்கிறார். மேலும் இந்த வரி சீர்திருத்தத்தால் ஆண்டுக்கு 2.5 லட்சம் கோடி ரூபாய் நாட்டு மக்கள் சேமிக்க முடியும் எனவும் பிரதமர் தெரிவித்திருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.